மகனே வார்த்தை வந்து சொல்ல கேளு நீ கால வேலை தவறியதால் அடடே கைலைக்கு நீயும் ஆகாதேடா மகன வேலை கால தவறியதால் மகனே தவறியதால் விமல கைலைக்கு தவறியதால் மகனே சிவபூசனையோ மறந்ததால தெய்வ கைலைக்கினையோ ஆகாதேடா அந்த சிவக்கொழுந்து ஆமாம் நந்தவனத்திலே மலர் மலரவில்லை ஆமாம் கங்கை உறங்கு கொண்டிருக்கிறது பார்த்தா நாம அக வேளையில வந்துட்டோம் ஆமா ஏதோ ஆண்டவன் நம்மளை பரிசோதித்து விட்டார் என்று ஆமையா இனி கைலைக்கு போய் ஆமா அங்க நாம தூங்கணும்னா ஒரே அடியா தூங்கிடுவோம் அதனால் நந்தவனத்திலே ஆமா கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு எழுந்து நாம நீராடி மலர் பறிப்போம் என்று பூக்குடலையை தலைக்கு வைத்து படுத்தான் சிவபெருமா அடியார்களை பரிசோதித்து பார்ப்பது அவருடைய வழக்கம் ஆமா சிறு தொண்ட நாயனாரும் ஆமா திருவேங்காட்டு நங்கையும் இருந்த செல்வத்தை கொண்டு அன்னக்கொடி நாட்டி அன்னதானம் பண்ணினார்கள். குடிமுகம் எங்க இருந்தாலும் கோயில் கமிட்டியார் அழைக்கப்படுவார்கள். குடிமுகையிலே தலைக்கு வைத்து படுத்திருந்தான். ஆமா திருவெண்காட்டு நங்கையும் ஆமா சிறு தொண்ட பக்தனும் இருக்க செல்வத்தை கொண்டு தான தர்மம் பண்ணினார்கள். ஆமையா அவனவே ஆண்டவன் வந்து பரிசோதனை பண்ணினான். ஆமா மக்களுக்கு சாப்பாடு தானே போட்டாரு. அவரை வந்து பரிச்சை பண்ணார். பரிச்சை பண்ண பூஜை ஒழுங்கா செய்தான் பார்க்கணும்ல. ஒரு நாள் அடியார்களவே வரவிடாம ஆமா அவர் மத்தரம் பண்டாரமாக வந்து சிவபெருமா ஆமா பிள்ளைக்கறி தந்தா சாப்பிடுவோம்னு சொன்னாரு. பிள்ளைக்கறி யாரியா பிள்ளைய கொடுப்பா? பிள்ளைக்கறி யாரு கொடுப்பா? ஒருத்தனுக்கு ஒரு மகனா இருக்கணும், தவமோனா இருக்கணும். அவ 5 வயது பிள்ளையா இருக்கணும், பள்ளிக்கூடத்துல படிக்கணும். அப்பேற்பட்ட மகனை தாயும் தகப்பனும் சேர்ந்து அறிந்து வகை வகையா கறி வைத்து ஆமா எனக்கு அமுது படைச்சா உண்பேனே அல்லாது ஆமா இல்ல உங்க மாட்டேன்னு சொல்லி ஆமா சிவபெருமா மத்த அடியார்களை வரவிடாம பண்ணாரு. ஆமா அவன் அந்த நிலையில நிலைக்கிறானா சிறு தொண்ட பக்தன். ஆமா அந்த திருவெங்காட்டு நங்கை என்பதை சிவன் பரிசித்து பார்த்து பின்னால வேண்டிய வாக்கு வரம் கொடுப்பார். அதே மாதிரி சிவ கொழுந்து கடமை தவறுகிறானா இல்ல கடமை தவறாம நம்மளுடைய பூஜை நடத்துகிறானா என்று அவனை பரீட்சை பண்ணும் போது தலைக்கு வைத்து உறங்கிட்டான். வெகு நேரமா ஆமா விடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு. ஆமா அங்க கைலாசத்துல ஆமையா கடவுளுக்கு திருப்பள்ளி பாடல திருச்சங்கு சேண்டி அடிக்கல கடவுளை உசுப்பல யாரும் உசுப்பல. ஆனா என்னையா பூஜை ஏப்பிச்ச நாளையில இருந்து மத்த பேர்கள்லாம் சாமி கும்பிடத்தான் வருவாங்களே தவிர வேற எந்த அலுவலும் கிடையாது. ஏன்னா சிவனுடைய வாக்கு அப்படி. ஆமா சிவன் தான் அந்த சிவகொழுந்து தான் எனக்கு பூஜை செய்யணும். ஆமா வேற நீங்க யாரும் எந்த பணியும் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது என்று சொன்னார் அல்லவா இறைவன். அந்த கட்டுக்காக எல்லாரும் காத்து நிக்காங்க. ஆமா அதுல தேவ முனிவர்கள் அச்சதுக்கு பாலர்கள் எல்லாம் அன்னைக்கே நாம நினைச்சோம் சின்ன வயசு பையன் விவரம் இல்லாதவன். ஆமா இவனை நம்பி கடவுள் பூஜையை ஏப்பிக்கார். என்னைக்கு இவன் பூஜை செய்யாம நிக்க போறானோ கடமை மறக்கானோ என்று எண்ணினார்கள் அல்லவா. ஆமா அது சரியா போச்சு. ஆமா இன்னைக்கு சிவ குழந்தை காங்கல பூசைக்கு மலரும் இல்ல. ஆமா கடவுளுக்கு கோபம் வந்தா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அவர்கள் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டு நிற்கும் நேரத்தில் சிவபெருமா பிரசன்னமாகி ஆமா ஏய் சிவ குழந்தை கடமை தவறிட்டான். அவன் நந்தவனத்துல உறங்குதான். எனக்கு நடக்க வேண்டிய பூஜை நடத்தல அவன் வருமன நடத்துங்கப்பா. நடத்தி முடிங்க சாமி. ஆமா உங்களுக்கு பூஜை நடத்த ஆமா அன்னைக்கே நாங்க சொன்னோம், நீங்க அவனை நம்பினீங்க. இப்ப பூஜைக்கு பூ இல்லையே, பூ இல்லாம எப்படி பூஜை செய்தது அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் சொன்னா ஒரு வில்வ இலை ஒரு 1000 மலருக்கு ஒப்பம். ஒரு வில்வ இலை அதனால வில்வ இலை கொண்டு வந்து விமலுடைய பூஜை நடத்துங்கள் என்று சிவபெருமான் சொன்ன போதே அங்க தேவர்களும் நல்ல முனிவர்களும் ஐயா வில்வ இலை கொண்டு வந்தியா. ஆமா கொண்டு வந்தியா.
தேவர்கள் விமலம் நடத்துவார கொண்டு வந்து அந்த அமது போட்டு ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு ஆமா அங்க ஓரடுக்கு தீபதுமா ஒசத்துகின்ற வேளையில ஒதுங்கி நின்று சேர்வை செய்தார் ஈரடுக்கு தூபதுமா எடுத்து விளம்புகின்ற வேளையில எதிர நின்று சேர்வை செய்தார் ஏ மூணடுக்கு தீபதூதா அங்க முந்துகின்ற நல்ல வேளையில முன்னால் நின்று வணங்குகிறார் ஏ நாளடுக்கு தீபதூதா நடத்துகின்ற வேளையில அங்க நின்று வணங்குகிறார் ஐந்தடுக்கு தீபதூதா அங்க பலுமாறும் வேளையிலேயே அங்க பார்த்து நின்று வணங்குகிறார் ஏழடுக்கு தீபதூதா எடுத்து விளம்புகின்ற வேளையில ஐயா வேளையில எல்லோரும் எதிரே நின்று வணங்குவாரா தீபதூவா ஆண்டவன் சிவபெருமானுக்கு ஆமா கைலாயத்துல பழையபடி அஷ்டதிக்கு பாலர்கள் பூஜை நடத்த அனைவர்களும் நின்று ஆண்டவனை ஆமா தேவ துந்திமைகள் முழக்க தேவ மாதர்கள் எல்லாம் திருநடனம் ஆட ஆண்டவனுக்கு பூஜை சிவ பூஜை நடத்துகிறார்கள் ஆமா வில்வ இலையை வச்சு பூ இல்ல பூ கிடையாது வில்வேல சூரிய உதயமாச்சு ஆச்சு முழிச்சான் பதறி முழிச்சான் பாலகன் ஆமா பதறி முழிச்சான் சிவக்கொழுந்து ஆமோ ஐயோ என்ன அதிக நேரம் ஆகி போச்ச நந்தவனத்துல வந்து நாம படுத்து உறங்கிட்டோம். ஆண்டவனுக்கு கோபம் வருமே அன்னைக்கு சொன்னாரு ஆமா சிவக்கொழுந்து என்ன உன்னை நம்பி பூஜையை ஏப்பிக்க ஆமா கால வேளை தவறக்கூடாது கடவுளுக்கு கோபம் வரும் வரும் வேளை கால தவறக்கூடாது விமலனுக்கு கோபம் வரும் ஆமா குணத்தால ஆமா நான் மண்ணுள்ளி பாம்பு பாம்பு கோபம் வந்தா நல்ல பாம்பு நான் தான் நல்ல பாம்பு நான் தான் பக்கத்துல போடுங்க நல்ல பாம்பு நான் தான் நல்ல பாம்பு கொத்துனா எவனாவது பிழைப்பானா கிடையாது செத்து போவான் மண்ணுள்ளி பாம்புனா கழுத்துல தூக்கி போட்டுக்கலாம் ஆமா அதனால மகனே சிவக்கொழுந்து ஆமா நீ கடமை தவறக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு ஆமா இவன் கடமை தவறி ஆமா அதரி பரதி இழந்துருது ஆமா அந்த நந்தவனத்துல ஆமா அதரி பதறி குளிக்கும் ஆமா அதரி பதறி குளித்து ஆமா அவசரமா மலர் பறித்து மாலை கட்டிக்கொண்டு ஆமா கைலாசம் தன்னை நோக்கி கண்மணி வருவாரா ஏக வெள்ளி கைலாசம் ஏகி அவன் வரபோது கைலாச வாசலில கைலாச வாசலிலேயே கடவுள் பூஜை நடக்குது பகவான் பூஜை நடக்குதையா தேவ முனிவர்கள் யாவர்களும் தன்னை மறந்து வணங்குறாங்க ஆனா சிலவர்களுடைய எண்ணத்துல அந்த சின்னஞ்சிறு பாலகன் அந்த பிரம்மரிஷி அந்த பொன்னுரிகி மகன் சிவக்கொழுந்து நம்பி ஆண்டவன் முழுக்க முழுக்க பூஜை பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்தாரு என்ன ஆச்சு சின்ன பிள்ளையினுடைய விளையாட்டு ஒரு செயலு வர வேண்டிய பாய் போச்சு ஆமா அப்படின்னு பகவான் என்ன சாபம் கொடுக்க போறாரோ ஆமா என்ன வாக்களிக்க போறாரோன்னு எல்லாரும் நினைச்சு பதறி ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா அந்த நேரத்திலே சிவக்கொழுந்தானவன் ஆமா பூக்கொடலையோடு ஓடி வருகின்றான் ஆமா தேவர்கள்லாம் அவனை பார்க்காங்க சிவனும் பார்க்கார் ஆமா பூக்கொடலையோட ஆகா நாம காலம் தவறிட்டோமே என்ன செய்ய போறோம் நேரம் தவறிட்டோமேன்னு பதறி ஆமா திடுக்கிட்டு மெய் மறந்து திடீர் என்று சோர்வடைந்தார் அந்தம் எல்லாம் காண்பதே ஓடி வாரான் சிவக்கொழுந்து அப்ப ஆண்டவன் தான் சிவபெருமாள் நில்லு சிவக்கொழுந்து விமலன் சொல்லுவார்
வார்த்தைகள் கால வேளை தவறியதா கால வேளை மகனை கையில கேணி ஆகாத சிவனாருக்கு தவறி போச்சு, கடமையை தவறிட்டேன். அம்மா இனி உன் பூஜை எனக்கு வேண்டாம், என் கிட்ட வராத என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது செல்ல பிள்ளையான சிவக்குழுந்து தன்னை மறந்து கடலையோடு பகவானுடைய பக்கத்திலே வந்து அவர் பாதத்தில மலர் தூவி பாலகனா சிவக்குழுந்து சிவனை முக்காலம் வலமே வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தார். 4 தேரம் சுத்தி வந்து நல்ல சிவனார அடி தொழுதார். 5 தேரம் சுத்தி வந்து 5 தேரம் சுத்தி வந்து அங்க அடி தொழுது நமஸ்கரித்தார். தீர்க்கம் செய்து தெண்டலிட்டான் சிவப்புள்ள சிவ கொழுந்து சிவனார வணங்குவார், பாதத்தில விழுவார், பத்தி அவன் பிடிப்பார், அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேணும், தெரியாமல் செய்த குற்றம் சிவனே நீங்க பொறுக்க வேணும், மன்னித்து அருள வேணும், மன்னித்து அருள வேணும், மகாதேவனே மகாதேவனே என்னை காத்தருள வேணும் சுவாமி, வேணும் சுவாமி, கடவுளே பகவானே பகவானே பாதத்தை அணையுவான அணையுவான கண்ணீரால் கழுகுவான கழுகுவான கண்ணீரால பகவானுடைய பாதத்தை கழுவி கழுவி சிவனுடைய பாதத்தை அணைந்து அறியாம தெரியாம நடந்த குற்றம் குற்றம் இனி கடமை தவற மாட்டேன், கடவுளுடைய பூஜையை மறக்க மாட்டேன், ஆமா என்ன மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட போது சிவன் சொன்னார், அப்பா அன்னைக்கே சொன்னதுதான். ஆமா சொன்னதுதான், அன்னைக்கு சொன்னதுதான். ஆமா என்னைக்கு நீ கடமையை மறக்கியோ அன்னைக்கு நீ கையிலையும் இருக்க ஆகாதப்பா ஆகாது, என்னைக்கு பூஜையை மறக்கியோ ஆமா அன்னைக்கு நீ பூலோகம் தான் போக ஆமா என்று சிவன் சொன்னார். ஆமையா அதை கேட்டு ஆண்டவனுடைய பாதத்தில் விழுந்து எந்திக்காம கிடந்தான். ஆமா உடனே பகவான் கையை பிடித்து அவன் தலையை பிடித்து தூக்கி, ஆமா மகனே மகனே நீ எனக்கு சிவ பூஜை செய்து என்னுடைய பக்தன் ஆகி போன, ஆமா எனக்கு நிகராயிட்ட, ஆமா கைலாயத்துக்கு நான் சிவன், பூலோகத்துக்கு நீ சிவன், ஆமா சிவன் ஐயம் மந்தி தேவதையில, ஆமா சிவனணிந்த பெருமாள், ஆமா சிவபீடம் என்று, ஆமா உனக்கு முதலாவது பீடம், உனக்கு முதலாவது பூச புனக்காரம், ஆமா அபிஷேகம் ஆதாரண நடக்கும்பா. கையில நான் சிவன்தான் ஆண்டு வந்தால் பூலோகத்தில் நீ சிவன்தான், நீ சிவன்தால் ஆக்கவர் அழிக்க வரும் அழிக்க வரும் வரம் இல்ல வரம் இல்ல வரும் கொடுக்கும் வர எடுக்குவார எடுக்குவாரும் சகல கோடி வரங்கள் எல்லாம் சகல கோடி வரங்கள் எல்லாம் சாமி சங்கரனும் கொடுப்பார ஊனமில்ல புலி தோலம் செல்ல பிள்ளை சிவனாருக்கு உத்திராட்சத்தாவடமா கக்கப்படம் கமண்டலமா கக்கப்படம் கவுண்டலமா அவருக்கு கையில நாதன் தண்டவாளோ கையில நல்ல மாத்திர கோலாயே
பார்வையோடு 1008 சடமுடியோ சந்திர பிறை தலையில் தோடி சங்கரனாரமுசமாயி கப்பளம் கமண்டலம் ஆமையா இது அத்தனையும் பெத்து சாதகுரடு பெத்து பகவான் கையிலிருந்து ஆக்க அழிக்க கொல்ல மெல்ல கொடுக்க எடுக்க சகல ஓடி வரங்களையும் சிவனைந்த பெருமாளுக்கு கொடுத்தாண்டவன் கையில நான் சிவன் பூலோகத்தில் நீதான் சிவன் 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 ஐயம் பந்தி தேவதை 21 பந்தியில நீ முத தேவை உனக்கு தான் முத பூசை உனக்கு தான் பூசை அந்த மானிடர்கள் வணங்கும் போது ஆமையா உனக்கு கரும்பால கால் நாட்டி அரும்பால பந்தலிட்டு பந்தல் போட்டு மாவிலை தோரணம் வாழ கமுகுகள் நாட்டி உனக்கு நனையாத பச்சரிசி ரூரியா தேங்காய் அவல் பொறி கடலை சர்க்கரை அனைத்தும் படைத்து தேங்காபலம் கனி வறுக்கங்கள் எல்லாம் படைத்து குடி அழைத்து மறுநாள் மத்தியான குடையில மத்தியான குடை வீடாக உருவான பொங்கலிட்டு ஒரு செங்கிடாயும் கொடுத்து சிறப்பாக வணங்குவார்கள். ஏன் அப்படி சொன்னார்னா கையில நாம சிவன் சிவன் சைவம் சைவம் இவன் பூலோகத்துல போய் சைவமா இருந்துட்டான்னா நமக்கு மதிப்பு கிடையாது கிடையாது. அவனுக்கு சைவத்தை மாத்தணும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் அன்னைக்கு பிள்ளைக்கறி கேட்டது போல இவரை உனக்கு பூலோகத்தில் மானிட மனுக்கள் தன் குலதெய்வமாக கொண்டு எப்பா சிவனே சிவனே உனக்கு செவ்வதளி மாலை சாத்தி ஒரு சிவம்பான பொங்கல் விட்டு இறக்கி மத்தியான மதியம் போல மதிய உச்சிய வேளையில் பொங்கலிட்டு கிடாயு வெட்டிய மகனை கிடாயு வெட்டிய உனக்கு பூசையாரு கிடாயு வெட்டிய வரம் கொடுத்தார். கப்பரை திருப்பிரம்பு கைலநாதன் தந்த வரம் அனைத்து வரங்களையும் வாங்கினார். சிவனைந்த பெருமாள் சிவனானவர் ஆக்களிக்க கொல்ல மெல்ல கொடுக்க எடுக்க அனைத்து வரங்களையும் வாங்கி காங்கு கஜ கையருவா வல்லையம்மா சல்லடமா குல்லாவா தாமரக்கா மணியழக இத்தனை வரங்களையும் பெற்றார். அத்தனையும் பெற்று அம்மா பேச்சு பிரம்மசக்தியோடு கைலாசத்துல தேவ முனிவர்கள் யாவர்களும் சிவன் வரம் கொடுத்து அனுப்ப கைலாச வாசல் விட்டு கருண சங்கிலி மலகடாந்து நெருப்பாரா மெய்பாறைய நேரு கல்லா ஒரு சூனையா இருட்டு நாட்டு கடல் விட்டு எங்க சிவன் இணைந்த பெருமாளோ ஐயா பெருமாளோ அவர் ஏகி வார பெருமாளோ ஐயா யமயகிரி நல்ல மலையடந்த யமயகிரி மலையடந்த இறங்குவாரா அரசு மவன் தவசுநாதன் அண்ணாவி சிவக்கொழுந்து குண்டி கள்ள இருளப்பனாய் எப்பா இருளப்பனா பிள்ளைய இருளப்பனுவா தெப்பையில பிறந்த பிள்ளை அவன் செல்ல பிள்ளை கருப்பசாமி ஏ மாயாண்டி சுடலையோடு சுடலையோடு ஏ மன்னம் பலவே சுடலையோடு ஐயா
காதாளி போட்டு வார கஜ்ஜை நல்ல வரிஞ்சி கட்டி கருத்த கஜ்ஜ சுங்கலிட்டு கட்டி நல்ல வரிஞ்சி கட்டி காமரப்பு சுங்கலிட்டு பட்டு கஜ்ஜ சல்லாட கஜ்ஜ ஐயம் பவள கஜ்ஜ ஐயா பார்வை கேட்ட பவள கஜ்ஜ சாமி ஓட்டு கஜ்ஜ சல்லடமா ஐயம் ஒதியார வல்லையழக ஒய்யார வல்லவமா வல்ல வேட்டா அரக்கியத்த சல்லடமா 5 மணி வல்லையம்மா இடுப்பு கேத்த சல்லடமா ஐயா சல்லடமா இவருக்கு 7 மணி வல்லையம்மோ சல்லடமோ ஏ நல்ல மாட சுடலை மாட ஏ நல்ல மாட சுடலை மாட எப்ப சுடலை மாட ஏ நலந்தருவா ஐயா தளவாய் மாட சுடலை மாட சாமி 1008 மாடனுக்கோ 1008 மாடனுக்கோ அண்ணாவே நல்ல மாட ஏ கொம்பு மாட தளவாய் மாட ஏ கோலக்கார மாட சுவாமி ஏ மாயா அண்டி சுடல ஐயா ஏய் சுடல ஐயா அவ மல்லிகை சல்லடமா ஏய் சுட ஐயோ எப்ப பூமாதேவி பெற்றெடுத்த பூமாதேவி அம்மா பெற்றெடுத்த எங்க பொண்ணு முத்து இருளப்பேனோ ஏ அன்னை சீதா வளர்த்த மகன் ஏய் வளர்த்த மகன் ஏ ஐயாவானே கருப்பசாமி வளர்த்த மகையா ஏ ஹரிராமனுட திருமகன் ஐயாவான பலவேசோ ஏ குறும்பிடைக்கு பெத்த பிள்ளை ஐயா பெத்த பிள்ளை எங்க கோலக்கார பலவேசோ பெற்ற பிள்ளையா சாமி பிரம்மபூடம் பிறந்த வேளா பிரம்மபூடத்தில பிறந்த வேளா அவ பிரம்மகுல ராஜதியா ஏ மாய பேச்சு வன பேச்சு ஏ வன பேச்சு ஏ வாராளே பேச்சு அம்மா வன பேச்சு அவ மாய பேச்சு வன பேச்சு வன பேச்சு அம்மா மாயாண்டி சுடலையோட மகனான மாடசாமி அரசு மவன் அவசனாதன் இந்த பெருமாளோ உண்டிக்கள்ள இருளப்பனோ உண்டிக்கள்ள ஐயா உற்ற பிள்ளை பலவேலோ ஏ கள்ள உண்ட வன்னியனா கருப்பு சாமி வாரரையா உமாதேவி பெற்றமாக
ஒரு பந்திகளும் ஐயனுட வாசலில ஐயனுட வாசலிலேயே சாமி ஆதாளி போடுதையோ அந்த ஈசன் பகவானிடத்திலே ஆக்க அழிக்க கொல்ல மெல்ல கொடுக்க எடுக்க சகல கோடி வரங்களை வாங்கி கொண்டு அங்க யமயகிரி மலையிலே இறங்கி எத்திசையும் பாக்கா பேச்சு பிரம்மசக்தி ஐயா அந்த பேச்சு பிரம்மசக்தியானவள் இந்த ஐயம்பந்தி கூட்டத்தோட 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் தீர்த்தமாடி அங்கங்க மாத்து கட்டி சிவதலங்கள் எல்லாம் வணங்கி நாம தென்னாடு போக வேணும் நாம போக வேணும் அந்த தெச்சேனத்தை பார்க்க வேணும் போக வேணும் அவர்கள் காசி நடி அங்க தீர்த்தமாடி காசில ஆமா தீர்த்தமாடி காசி விஸ்வநாதன் விசலாட்சியை வணங்கி கையிலே கடவுள் சிவன் பூலோகத்துக்கு சிவபூசை செய்த சிவக்கொழுந்து இன்று முதல் நீ சிவன் பாதமடைந்த சிவனடைந்த பெருமாள் என்று வேண்டிய வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைத்தார் சிவனடைந்த பெருமாளுடைய தலைமையில ஐயம்பந்தி தேவதைகள் காசி நதி தீர்த்தமாடி காசி விஸ்வநாதன் விசலாட்சியை சேர்வை செய்து சிறுகாளி சிதம்பரமா சிறுகாளி நல்ல சிதம்பரமா ஐயன் சிதம்பரமா அங்க தென்மேற்கு அண்ணாமலையா ஜலம்பரமோ அவர் அண்ணாமலை தன்னாதிலே பண்டிக்குல தேவதைகள் கூட்டமிட்ட படையோடு போட்டு வாராடே யாச்சி அம்மா பிரம்மசக்தி யாமசாம வேளையிலையோ குலுங்க சாமம் போலை சாமனடி சாமம் போல சரி சாம வேளையில ஒத்த பந்தம் கையுமாக உடலை மாடம் ஆயாண்டியோ சேச்சி ஓடி வாரா சாமம் போல நாடறிய வேணும் என்று பேச்சியுட மகுமையத்தான் தேருலகாரிய மாய பேச்சு மகுமையத்தான் மானிடர்கள் அறியணும் யாமசாம வேளையில மையானம் காத்த பேச்சு மாயாண்டி தாய வேளா நல்ல மாடன் சுடல மாடன் நலம் பெரிய தளவாய்யா ஆன பந்தம் கொடுத்தது ஐயோ ஆன பந்தம் ஐயோ மாயாண்டி ஆதாளி போடு ஐயோ அகத்தில் வனக்களமதில சிவன் சுடலை மாயாண்டி பிரம்மசக்தி பேச்சியாவா விளைய புடுங்குவாளா புலி பிள்ளைய புடுங்குவாளா மடியில் வைத்து அழகு பாப்பா மாயாண்டி சுடல ஐயா கட்டையில பிணம் இருக்க காலப்பத்தி இழுப்பாரோ மூட்டத்தில பிணம் இருக்கு மூட்டோடு இழுப்பாரா மாய பெகிராட்சத பிள்ளைய புடுங்குவாளா பிச்சு பிச்சு திம்பாளா பெத்தம் அவனுக்கும் உடுப்பாளே பிச்சு பிச்சு திம்பாளா பெத்தம் அவனுக்கும்
தாமரைக்காயோ பேச்சு அவன் சொடல ஐயா அதை எடுத்து போடுவாரோ கட்டையில பிணமிருந்தே கருகி பிணவையா மாயாண்டி மாட சுவாமி மன்னனான சுடல ஐயா நல்ல மாடன் சொல்ல மாட பெரிய மாட சுவாமியோ பிச்சு பிச்சு தும்பார்களுக்கு இந்த வைத்தாள் மாயால தின்னவைடோ வயரெல்லாம் ஊர்வடியே கையால கடவாயெல்லாம் ஊன்வடியே அள்ளி பிணம் தும்பார்களோ பேச்சியும் மாட சுவாமி அங்க ஆதாளி போடுவாரு வழியாக ராமேஸ்வரம் போய் தீர்த்தமாடி நலமுடன் நாம் தென்னாடு போக வேண்டும் என்று ஐயம் வந்தி தேவதை சிவனடைந்த பெருமாளோடு ராமேஸ்வரம் வருவார் ராமேஸ்வரம் கடல அதில தீர்த்தமாடி 21 தீர்த்தராவோ விடாம தீர்த்தமாடி மாத்தோடு தீர்த்தமாடி மாத்தோடு திருநீர் காப்பணிந்தாரு சிவபணி பெருமாளோ சிவசக்தி பேச்சியம்மா நல்ல மாடன் சுடலை மாடன் இருளப்ப நாம் பலவேசோ சாமி கல்லவனையோ 21 பந்திகளோ 21 பந்திகளோ ஏகி வாரார்கள் ஏகி வாரார்கள் ராமேஸ்வரம் தீர்த்தம் ராமநாத சுவாமியோ பர்வதவர்த்தினி அம்மாயோ ஏழடுக்கு தீவத்தையோ எதிர நின்று தேவை செய்து பத்தடுக்கு தீவத்தையோ பார்த்து நின்று தேவை செய்து இங்கு இருக்கலாகாது 21 பந்திகளோ மேற்கதிர முகமாக மேற்கதிர முகமாக மேன்மையோட மறிலையோ கையில வலது கையில வீச்சிருவா இடது கையில வல்லையம் பொந்தந்தடியோட அவர் காங்கு கச்சை செல்லடம் கையருவா வல்லையம் செல்லடமும் குல்லாவும் தாமரக்கா மணியழகும் அழகும் அவர் கச்சை நல்ல வரிந்து கச்சை முன்னும் பின்னும் அச்சரமா பின்புறத்து சுங்கலிலே பிரம்மாவுட அச்சரமா வலதுபுற சுங்கலிலே வயிரவ அச்சரமா இப்படி அச்சரங்கள் எழுதி கூட்டமிட்ட படைகளானவர் அந்த ராமேஸ்வரத்திலே இருந்து நலமுடனே வழி கிளம்பி மேமுகமா மதுரைக்கு வரார் மதுரை என்பாதி வைகையில தீர்த்தமாடி மாத்தோடு நேற்று காப்பணிந்து மதுரை சொக்க வாசலிலே மீனாட்சி அம்மாளையோ ஏழடுக்கு ஜீவமேது எந்திக்கின்ற மேலத்திலே எதிர நின்று சேவை செய்து பத்தடுக்கு ஜீவமேது பலுமாறும் வேளையிலே பார்த்து நின்று சேவை செய்து அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி தென்முகம் வருவாரோ
இருக்க இடம் பார்க்கணும் ஆமோ இந்த ரசி செய்யணுமே அரசு வந்தவன் இணைந்த பெருமாளோ 21 பந்திகளோ 21 பந்திகளோ வாக்கு பெற்று வரம் பெற்று திருப்பரங்குன்றம் வழியாக சிறப்புடனே வருவார்களோ திருமங்கலம் தன்னை கடந்து என்முகம் அவர் வருகுதையோ என்முகம் அவர் வருகுதையோ சால சோலை பாதை கூடி பாதை கூடி வருகுதைய தேவதைகள் தேவதைகள் வருகுதைய தேவதைகள் ஸ்ரீலிபுத்திர மார்க்கமாக சிறப்புடனே வருகுதையா ஸ்ரீலிபுத்திர தனை கடந்து சங்கரங்கோவில் மார்க்கமாக வருகுதையா அங்கே சங்கர நைனாரையும் கோமதிய வணங்குவாரா நாம குற்றாலம் போக வேணும் நாம குளித்து தீர்த்தம் ஆட வேணும் இருக்க இடம் பார்க்கணும் ஆளடுமை பிடிக்கணும் நாம அரசாள நட வேண்டும் என்று அலசோல பாதகுடிய சோல பாதகுடிய தானே வருவதையா தவதைகள் சாரலில தீத்தமாடணுமே குருநாத வாசலில இடம் பெற்றமான ஆளுமை பிடிக்கலாம் என்று வந்தார்கள். ஆமா குடகுமலை சாரல் பொதிகமலையை சேர்ந்த ஆமா அந்த குத்தாலத்திலே தேனருவி பாலருவி செண்பகாதேவி அருவிக்கரையெல்லாம் வந்து இந்த ஐயங்காட்சி பெரும்படைகளான சிவனணிந்த பெருமாள் ஆமா பேஜி பிரம்மசத்தியானவள் நல்ல மாடன் சுடலை மாடன் இரளப்பன் பலவேசக்காரன் ஒண்டிக்கள்ளன் கருப்பசாமி இத்தாதி தேவதைகளும் ஐயா அந்த குற்றாலநாதனையும் குருநாவாய்மொழி அம்மையாயும் வணங்கி அந்த குருநாதன் வாசல்லே அங்க சிறப்புற்று என்ன இங்க இருக்கல ஆகாது நீங்க மேல மலையில காவுக்குள்ள சந்தன தேக்க மரத்துல ஊஞ்ச கட்டி அங்க இருங்க அந்த வனத்துக்கு கொடிமரவட்ட வரக்கூடிய அம்மா அவர்களை கோமரம் கொண்டு போகலாம் என்று சொல்லபோது அந்த வார்த்தை காதில் கேட்டு ஐயா சிவனனை இந்த பெருமாளோ மேல மலை காவுக்குள்ளே அரியங்கா மலையதில ஐயா வந்து இருப்பாரோ ஹலோ ஐயங்காட்சி பெரும்படைகள் பேச்சியம்மா தான் தலைமை. ஆமா ஏ நல்ல மாடா என்ன ஏ மாடத்தி என்ன ஏ சுடல என்ன ஏ சுடலை மாடத்தி ஏ இருளப்பா ஏ இருளாயி ஏ பலவேசக்காரா ஏ கருப்பசாமி கண்ணல் வைரவா இந்த மலையில நாம இருந்தோம்னா நாம ஆளடுமை கொண்டு அரசாளலாம் என்று
எங்க ஐயா சிவனணிந்த பெருமாளுடைய ஆமண்ணே சிவனுடைய தலைமையில ஆமா அந்த குற்றாலமலை குளிராட்டியில ஆமா ஆரியங்க அம்மலச்சருவில ஆமையோ முளைத்தது ஒரே மரம். முளைத்தது ஒரே மரம், வீசின 2 கொப்பு. ஆமா வடக்கமாற ஒரு கொப்பு, தெக்க மரம் ஒரு கொப்பு. ஆமா சந்தன தேக்க மரம். ஆமா சாதியில ஜாதி மரம், சந்தன தேக்க மரம். ஆமா சாதியில ஜாதி மரம், சந்தன தேக்க மரம். முளைத்தது ஒரு மரம், வீசினது 2 கோப்பு. ஊஞ்சல் போட்டு இருக்காங்க. அதுல பேச்சியம்மா ஊஞ்சல் போட்டு இருக்கா. தங்கத்துல ஊஞ்சல். தங்க ஊஞ்சல். நம்மளே ஊஞ்ச போட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவ போட ஆதி பராசக்தி பிரம்மபுடத்திலே அவதாரம் செய்த பேச்சு. மாயமா வருவா, மாயமா போவா. ஆமா மாயமா வருவா, மாயமா மறைஞ்சிருவா. சந்தியில இருப்பா, உப்பார் வச்சு ஆளுவா. ஆமா கொள்ளி கொண்டு தலை சொறிவா. கொள்ளிக்கட்டை கொண்டு தலை சொறிவா. உழ விடுவா. ஏமசாமம் போல ஆமா தலையும் உழைச்சு போட்டு தெருவீதியில கொலை போடுவா. கொலவு போடுவா. ஏமசாமம் கொலவு போட்டு ஒப்பார் வைப்பாள். அந்த ஆரியங்கா மலையில சந்தன தேக்க மரத்திலே பேச்சியும் பிரம்மசக்தியும் சிவனணிந்த பெருமாளும் பந்திக்குல தேவதைகள் எல்லாம் சிறப்பாக தங்க ஊஞ்சல் கட்டி சிறப்பாக கொலுவிருந்தார். ஆரியங்கா மலையில